நமக்கு எல்என்ஜி சப்ளை கிடைக்கல, கான்ட்ராக்ட் கிடைக்கல. அதாவது சப்ளைனா நிரந்தரமா நமக்கு ஒரு ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கிறோம், சந்தையில போய் வாங்கணும்ன்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஏன்னா அமெரிக்கா கத்தார் மீது கொடுத்த அழுத்தத்தினால கத்தார் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்மளோட டீல்ஸே போட மறுத்த வாங்கக்கூடிய விலை இல்லை. அது கொஞ்சம் குறைஞ்சதான், அப்பவும் அது வாங்கக்கூடிய விலை இல்லை. அது வந்தாலும் வாங்க போறோம். அதனால சாமானியர்களுக்கு என்ன பாதிப்புன்னு நீங்க கேட்கணும். ரெண்டாவது காட்டன் வித் குவான்டிட்டி லிமிட்ஸ். யோசிச்சு பாருங்க, நாம அமெரிக்காவுக்கு டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு துடிக்கணும், அமெரிக்கா நமக்கு காட்டன் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்தியாவில் காட்டன் ப்ரொடக்ஷன் அதிகரிக்கலன்னு நான் பாயிண்ட் முதல்ல சொன்னேன். இப்போ அங்கேருந்து ஓரளவுக்கு பெருசா ஒன்றும் வராது, ஒரு லிமிடெட் அவங்களால கொடுக்கக்கூடிய குவான்டிட்டி வந்தால் இங்க காட்டன் பிரைஸஸ் ஸ்டேபிளா இருக்கும். அப்ப அது காட்டன் வேல்யூ செயினுக்கு டெஃபினட்டா உதவும்னு நான் நம்புறேன். இட் வில் ப்ரொவைட் மச் நீடட் ஸ்டெபிலிட்டி. அதுக்கு அடுத்தது அமெரிக்காவிலிருந்து நமக்கு கார்ஸ் வைக்கணும்னு விரும்புறாங்க. அது பண்ண முடியாத ரீசன் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மிக அதிகமான கஸ்டம்ஸ் டியூட்டி. உலகத்திலே இந்த அளவு அதிகமான கஸ்டம்ஸ் டியூட்டி எந்த நாட்டிலையும் கிடையாது. ஸோ அதை 10 வருஷத்துல 30% குறைக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 30% வந்தா கூட அது இன்னைக்கு யூஏ மாதிரி நாடுகள் இருக்கக்கூடிய டியூட்டியை விட அதிகம்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். இட் இஸ் ஸ்டில் ஹை, இட் இஸ் நாட் லோ. ஸோ 10 வருஷத்துக்கு கிரேடடா குறைக்க போறாங்க. பொருளாதார வாய்ப்பு ஸ்லோவா ஓபன் பண்ண போறாங்க. ஏன் 10 வருஷம்னாக்கா அதுக்குள்ள இந்திய சந்தையில மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் தங்களுடைய எஃபிஷியன்சியையும் எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேலையும் நல்லா மேனேஜ் பண்ணி தங்களுடைய காஸ்ட்டை கண்ட்ரோல்ல வச்சு மார்க்கெட்ல ஒரு சைஸுக்கு வளர்ந்துருவாங்க 10 வருஷத்துல. இப்ப நேத்தோ முந்தானத்தோ நம்ம தமிழ்நாட்டில் இங்க பக்கத்துல ராணிப்பேட்டை டாடா மோட்டார்ஸ் ஒரு குளோபல் பிளான்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. இப்ப அந்த மாதிரி பிளான்ஸ் பெரிய பாதிப்புக்கு ஆளாகாத வகையில இது அமைந்திருக்கிறது. This is with respect to US. அடுத்தது ஆப்பிள்ஸ். இது ஒரு நெரேட்டிவ். ஆப்பிள் ஃபிக்ஸட் குவான்டிட்டி தான் ஆப்பிள் இம்போர்ட் அலோவ் பண்ணிருக்காங்க. புவிசார் அரசியலும் உலக வர்த்தகமும் நல்ல தலைப்பில் ஒரு நல்ல நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பதற்கு முதலில் பாரதிய ஜனதா கட்சியின் பொருளாதார பிரிவு சென்னை கோட்டத்திற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இங்கே மிக சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற திரு ஷியாம் சேகர் அவர்களுக்கும் திரு கணேஷ்குமார் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்த பின்பு நான் இந்த உரைகளை கேட்ட பின்பு பல பொருளாதார கருத்துக்களை நான் தெரிந்து கொண்டேன் என்ற வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது மகிழ்ச்சி. அதே போல இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் சகோதரி காயத்ரி அவர்களுக்கு எனது பாராட்டுகள். இதை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் ராகவன் அவர்களுக்கும் எனது வணக்கங்கள். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மற்ற இந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள், கோட்டத்தை சார்ந்தவர்கள், பொருளாதார பிரிவை சார்ந்தவர்கள், பத்திரிகை சகோதரர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். அடிக்கடி ஒன்று சொல்வதுண்டு, நான் டாக்டரா பணிபுரிந்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு அவசரமா ஒரு கேஸ் வந்தா எமர்ஜென்சி டாக்டரா பணியாற்றி இருக்கேன். அதுக்கப்புறம் அரசியல் ஆரம்பத்துல டிபேட்டுக்கு திடீர்னு யாராவது வரலன்னா உடனே நான் அவசரமா கூப்பிடுவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், எமர்ஜென்சி டாக்டரா இருந்தவ இப்ப எமர்ஜென்சி டிபேட்டரா மாறி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். இன்று மாலை மரியாதைக்குரிய மாநில தலைவர் என்னை அழைத்து இந்த மாதிரி நமது பொருளாதார பிரிவு மிக சிறப்பானது ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள், அதனால் நீங்க எப்படியாவது போனா நல்லது. எனக்கு இன்னைக்கு சாயந்தரம் நிறைய வேலை. வருவதற்கு முன்னால் கூட ஒரு தொலைக்காட்சியில் ஒரு சிறப்பு நேர்காணல், இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கே அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்க எப்படியாவது கொஞ்ச நேரமாவது போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னார். ஆக எமர்ஜென்சி டாக்டரா இருந்துட்டு அப்புறம் எமர்ஜென்சி டிபேட்டர் ஆகி எமர்ஜென்சி சீஃப் கெஸ்ட் ஆயிருக்கிறேன் அப்படின்றத வைக்கிறேன். அதனால எப்பவுமே அவசரமா நிலையில இருக்கும் பொழுது அதுக்கு உதவுவது தானே நமது பண்பு. அதனால மாநில தலைவர் சொன்னார், அதனால நான் தட்டாம இங்க வந்தேன். அது வந்ததற்கு நான் மகிழ்கிறேன். ஏன்னா திரு ஷியாம் சேகர் அவர்களும் கணேஷ்குமார் அவர்களும் பேசியது மிக நல்ல கருத்துக்களை அவர்கள் சொன்னார்கள்.
என்னை பொறுத்த மட்டில் நான் ஒரு டாக்டர், பொருளாதாரத்துல வாழ்வாதாரத்தில் நாங்கள் பலமாக இருப்பதை போல பலமானவர்கள் கிடையாது. அதனால எப்பவுமே விழிப்புணர்வு என்பது ரொம்ப முக்கியம். நான் பொருளாதார பிரிவை உண்மையிலேயே ஏன் பாராட்டுறேன்னா, நம்மகிட்ட இருக்கிறது நமக்கே தெரியாது, நம்மகிட்ட இருக்கிற நல்லதை நாமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை பற்றி நான் அடிக்கடி ஒரு கதை சொல்லுவேன். ஒரு ஏழை விவசாயி இருந்தாரு. அவரு இந்த நிலத்தை விற்கலன்னா என்னால சாப்பிடவே முடியாது, நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு பத்திரிகை சகோதரரை கூப்பிட்டு, இந்த நிலத்தை நான் விற்கணும், அதனால எனக்கு ஒரு விளம்பரம் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். உடனே இந்த பத்திரிகை சகோதரர், நம்ம பத்திரிகை சகோதரர் மாதிரி நல்ல விரிவாக எழுதக்கூடியவர்கள், ஒரு நல்ல நிலம் இருக்கு, பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன், பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் எப்படி 50 கிலோமீட்டராவது இருக்கும், பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன், அது பக்கத்தில் நல்ல ஸ்கூல், அதே மாதிரி மார்க்கெட் பக்கத்தில் இருக்கு, எங்கேயோ இருக்கும் அங்கே பக்கத்தில் தான், அதே மாதிரி ஈசான மூலையில் ஒரு கிணறு இருக்குது, 2-3 தென்னை மரம் இருக்குது, நல்ல இளநீர் கிடைக்கும், ஒரு கொய்யா மரம் இருக்குது, இப்படிப்பட்ட நிலம் விற்பனைக்கு அப்படின்னு எழுதிட்டு அதை வாஸ்து காமிச்சிட்டு, உடனே விற்பதற்காக இந்த விளம்பரத்தை போட்டுடலாம், அதனால் அதுக்கான விற்பனையோட விளம்பரத்தோட கட்டணத்தை கொடுங்க அப்படின்னு அந்த விவசாயிகிட்ட சொன்னார். உடனே விவசாயி சொன்னார், இல்லை நிலத்தை நான் விற்க போகிறதில்ல அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த விளம்பரம் எழுதின தம்பிக்கு கோபம் வந்துச்சு. இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னால் தான் இந்த நிலத்தை விற்கலைன்னா நான் உயிரே வாழ முடியாது, இந்த நிலத்தை விற்று தான் நான் ஆகணும்னு சொன்னீங்க, இப்போ நான் விளம்பரம் எழுதின உடனே 10 நிமிஷத்துக்குள்ளே எப்படி மனம் மாறினீங்க? உடனே அந்த விவசாயி சொன்னார், ஏன் நிலத்தில் இவ்வளவு நல்லது இருக்குன்னு எனக்கே தெரியாது, ஆக ஏன் நிலத்தில் இவ்வளவு நல்லது வச்சுக்கிட்டு இந்த நிலத்தை நான் ஏன் விற்கணும், இந்த நிலத்தை வச்சே நான் பொழைச்சிக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுதான் நம்மளுக்கு இப்போ நம்ம இவ்வளோ நல்லது இருக்கு, ஆனால் அதை பற்றி நமக்கு தெரியாது. பட்ஜெட்டில் இவ்வளோ நல்லது இருக்கு, நம்மளோட ஐரோப்பிய ஒப்பந்தத்தில் இவ்வளோ நல்லது இருக்கு, அமெரிக்க ஒப்பந்தத்தில் இவ்வளவோ நல்லது இருக்கு, உலக நாடுகளுக்கு மோடி அவர்கள் போகிறதுல இவ்வளவோ நல்லது இருக்கு. ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டில் எதையோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அதை பற்றி கவலைப்படாதீர்கள், இந்த நாடு வேகமாக வளர்ந்து வருகிறது என்பதை மிக அழகாக இவர்கள் இருவரும் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அதனால் இவர்களுக்கு நான் மருத்துவர் என்ற முறையில் இதை நான் பல நேரம் உணர்ந்திருக்கிறேன். இங்கே நான் அவங்க பொருளாதார மேதைகள், அதனால பொருளாதாரத்தை பற்றி சொல்லிட்டாங்க. நான் பாண்டிச்சேரி எல்ஜியா இருக்கும்போது எப்படி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் கோவிட்டை எப்படி சமாளித்தார் என்பதை இங்கே சொல்லிதான் ஆகணும். அது ஒரு டைப் ஆஃப் குளோபலைசேஷன் தான். ஆரம்பத்தில் நான் தெலுங்கானால 30 டாக்டர்களுக்கு கோவிட் வந்துருது, பிபி கிட் போடுறாங்க, கோவிட் வந்துருது, பாதிக்கப்படுறாங்க, தினம் தினம் கேசஸ் அதிகரிச்சுட்டே போகுது, 1000 பேர் 2000 பேர். ஆனால் டாக்டர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக்கில் போயிட்டாங்க. ஏன்னா எங்களுக்கே பாதுகாப்பு இல்லை, சைனாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட இந்த பிபி கிட் பாதுகாப்பு இல்லாததனால் இதை உடுத்தி கொண்டு நாங்கள் போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு கோவிட் வந்துருச்சு, அதனால் நாங்கள் யாரும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போக மாட்டோம்னு தெலுங்கானால எல்லா டாக்டர்ஸும் ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணுறேன், ஆளுநராக அடுத்த நாள் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொல்கிறேன். உடனே எங்களோட பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு மயக்கம் வராத குறை, இது என்ன கவர்னர் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன்றாங்க, ஐசோலேஷனில் எல்லாரும் இருக்கோம். நான் சொன்னேன், இல்லை டாக்டர்கள் எந்த பிபி கிட்ட போடுறாங்களோ அந்த பிபி கிட்ட எடுத்துகிட்டு வாங்க, பிபி கிட்ட போட்டுட்டு நானும் போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். பிபி கிட் போட்டுட்டு போகிறேன், 30 டாக்டர்லையும் பார்க்குறேன், பார்த்துட்டு சொல்கிறேன், நீங்கள் போடுற பிபி கிட் தான் நான் போட்டிருக்கேன், ஆனால் ஒரே ஒரு அஷூரன்ஸை மாத்திரம் என்னால் கொடுக்க முடியும், நம் பாரத தேசத்தில் உங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிற ஒரு பிபி கிட்ட என்னால் கொடுக்க முடியும், அதற்கு நமது பாரத பிரதமர் நமக்கெல்லாம் இருக்கிறார், அதனால் நீங்கள் ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொன்னோம். ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கினாங்க, எல்லா பேஷண்ட்டுக்கும் ட்ரீட்மெண்ட் கிடைச்சிது. ஆனால் இதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்ன என்றால், அப்பொழுது பிபி கிட்
வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி ஆகிக்கொண்டு வந்தது. சைனா பிபி கிட்ட தான் நம்மகிட்ட இருந்தது. இந்த தகவல் பிரைம் மினிஸ்டருக்கு தெரிவிக்கப்பட்டது. லாக்டவுன்ல கூட திருப்பூரில் இருந்து தமிழகம் இதில் பெருமைப்பட வேண்டும். உடனே எந்த மாநிலம் உதவும், ஏன்னா நிட்டிங் நம்ம தான் அதிகமாக செஞ்சிட்டு இருக்கோம். திருப்பூரில் இருந்து பனியன் செய்பவர்களை, தொழிலாளர்களையும் நிர்வாகிகளையும் முதலாளிகளையும் கூப்பிட்டார். இந்த பிபி கிட் நம்ம செய்ய முடியுமான்னு கேட்டார். எல்லா லாக்டவுனும் இருக்கும் பொழுதும் இந்தியா பிபி கிட் தயாரித்தது 150 நாடுகளுக்கு நாம் ஏற்றுமதி செய்தோம். லாக்டவுன்ல இருக்கும்போது, அது கோவிட் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பிபி கிட் கூட இல்லாத ஒரு நாடு இன்று ஒரு நாளைக்கு 2 லட்சம் பிபி கிட்டை நாம் தயார் செய்து உலக நாடுகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். இதுதான் பிரதமர். பாலிப்ரோபிலின், ஏன்னா அது வந்து நம்ம போடுறது இந்த போட்டுப்பாங்களே முழுசா நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அதுதான் முழுசா காஸ் மாதிரி போட்டிருந்தோம் இல்லையா ஃபுல்லாக. ஆக எதுனா எனக்கு பாரத பிரதமர்கிட்ட பிடிச்சதே சேலஞ்சஸ்ல அவர் மேலே எழுதி வருவார். இது முடியாது அப்படின்னு சொன்னா முடியும் அப்படின்னு சொல்வார். G20 மாநாடு நடக்கும் பொழுது ஒன் எர்த், ஒன் ஃபியூச்சர், ஒன் ஃபேமிலி, ஒன் எர்த், ஒன் ஃபேமிலி, ஒன் ஃபியூச்சர், வசுதேவ குடும்பகம் அப்படின்னு கொண்டு வந்தார். அதுதான் நம்மளோட மற்ற நாடுகளுக்கான ஒரு இணைப்பு. ஏன்னா நான் தெலுங்கானா கவர்னராக இருக்கும் பொழுது அங்கே நடந்தது, ஜிஇ மாநாடு நடந்தது, G20 மாநாடு நடந்தது, 600 மாநாடுகள் நடந்தன. பல நாடுகளிலிருந்து பெரிய பெரிய அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வளர்ந்து வரும் நாடு அழைத்தால் உலகத்தில் உள்ள இத்தனை தலைவர்கள் வருகிறார்கள் என்றால் வருங்காலத்தில் இந்த நாடு உலகத்திற்கு தலைமை தாங்கும் என்று சொன்னார்கள். அந்த தலைமையை நாம் இன்று தாங்கிக் கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள், எனக்கு ஒன்று பிடிக்கும். இன்னைக்கு நம்ம உலகமயமாக்கல், குளோபலைசேஷன், புவிசார் குறியீடு, புவிசார் பொருளாதாரம் எல்லாவற்றையும் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் சுயசார்பு இந்தியாவையும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்து வெளிநாட்டு மோகத்தில் இருந்தவரை இல்லை, ஏன் நாட்டு பொருட்களை, என் நாட்டு பொருட்களை, சுயசார்பு இந்தியா. ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் கூட என் நாட்டு பொருளை கொடுங்கள். குளோபலைசேஷன் பற்றி பேசுறோம், ஹோல் வேர்ல்டு ஒரு வில்லேஜா சுருங்கி விட்டதை பற்றி பேசுகிறோம், எக்ஸ்போர்ட்டை பற்றி பேசுகிறோம், இம்போர்ட்டை பற்றி பேசுகிறோம். ஆக உலக அளவில் நாம் விரிந்து கொண்டே போவதை பற்றியும் பேசுகிறோம். அதே நேரத்தில் என் இந்தியா சுருங்கிவிடக் கூடாது என்பதை நாம் பேசுகிறோம். இதுதான் ரொம்ப முக்கியம். உலகத்தை பற்றி, உலக பொருளாதாரத்தை பற்றி எல்லாம் பேசிட்டு ஏன் நாட்டில் உள்ள பிரச்சனை, ஏன் நான் தமிழ்நாட்டில் வச்சு இதை சொல்ல ஆசைப்படுகிறேன் என்றால், இன்னைக்கு சொல்றாங்கல்ல, ஒரு தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாது என்று நிதியமைச்சர் சொன்னதாக இங்கே இருந்து போன ஒரு நடிகர் ஒரு பெரியார் சொன்னதை சொல்லிவிட்டு இந்த நாட்டில் இந்த பிச்சை எடுக்க கூட உதவாது என்ற பெரியார் என்ன சொன்னார் என்றால், அந்நியர்களே இந்த நாட்டை விட்டு சென்று விடாதீர்கள். நீங்கள் இந்த நாட்டை விட்டு சென்று விட்டீர்கள் என்றால் இந்த நாட்டில் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது, இந்த குண்டூசி கூட தயாரிக்க முடியாது என்று சொன்ன இந்த நாடு இந்த உலக நாடுகளுக்கு ராக்கெட்டை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறது என்றால் அதுதான் பாரத பிரதமர். அந்த ஒரு துணிச்சல், அந்த ஈடுபாடு, அதனால் இன்று பொருளாதாரத்தில் இந்தியா முன்னேறி கொண்டிருக்கிறது. இதை பற்றி, ஏன்னா இன்னைக்கு அமெரிக்க ஒப்பந்தத்தை பற்றி மிக அழகாக சொன்னார்கள். இன்னைக்கு ஒரு பத்திரிகையில கூட ஒரு தலையங்க எழுதியிருக்காங்க, விவசாயிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு விடுவார்களே, விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விட மாட்டார்கள், அரிசி, கோதுமை, பால், மாமிசம் இதெல்லாம் பாதிக்கப்படாது என்பதை மிக அழகாக இங்கே எடுத்து சொன்னார். இன்னும் சொல்ல போனா, அடிபணியாமல் இருந்ததற்கு காரணம் என் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான். அது மட்டுமல்ல, எனக்கு ராகுல் காந்தி சொல்றார் 3% இருந்தது 18% ஆக்கிட்டு மகிழ்ச்சியா இருக்கிறீங்களே,
அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற ராகுல் காந்தி தான் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை பற்றி எதுவும் தெரியல, இந்த நாட்டின் பிரச்சனை எதுவுமே தெரியல. இன்று பாராளுமன்றத்தில் நடக்கும்போது ஒன்றை சொல்லி இருக்கிறார், இந்த நாடு விற்கப்பட்டு விட்டதாம். யார் சொல்ற? இந்த நாடு விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அங்கே மரியாதைக்குரிய அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் தான் சேர்மனா அமர்ந்திருப்பதை பார்த்து நம்மளாம் மகிழ்ச்சி இருக்கிறோம். இன்னைக்கு ஜெகதாம்பிகா என்ற ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் அங்கே இருக்கிறார், சேர்மனா, டிரான்சியன் சேர்மனா உட்கார்ந்துருக்காரு. ஒன்று அவர்கிட்ட சொல்ற ராகுல் காந்தி, நீங்கள் எங்கிட்ட இருந்தீங்க, அதெல்லாம் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்றாருன்னு அவர் சொல்றாரு, உங்ககிட்ட தான் இருந்தேன், நான் சொன்னதை இங்கே கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் எதிர்கட்சியில் நின்று இருக்க மாட்டீங்க. நீங்கள் சொல்லியிருந்த நான் கேட்டிருந்தேன்னா நான் இங்கே உட்கார்ந்துருக்க மாட்டேன். அதனால் உங்களை யாரும் கேட்டா யாருமே உருப்படாமல் போயிடுவாங்க அப்படின்னு இப்போ பெருமையா என்கிட்ட இருந்தவங்க தானே நான் சொன்னால் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னதுக்கு உடனே அவர் சொன்ன பதில் இதான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆக இந்த நாடு பாதுகாப்பான கைகளில் இருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னும் நான் சொல்றேன், நான் இன்னைக்கு வரைக்கும் மோடி அவர்களை தெய்வமாக கும்பிடுவதற்கு காரணம் லான்செட் என்ற எங்களது பத்திரிகை, மருத்துவ பத்திரிகை எழுதியது. உலக நாடுகள் எல்லாம் கோவிட்ல பாதிக்கப்பட்டாகிவிட்டது. இந்தியா மிக அதிகமாக மக்கள் நெருக்கமாக வாழுகின்ற நாடு, எளியவர்கள் அதிகமாக வாழுகின்ற நாடு, குடிசை பகுதிகள் அதிகமாக வாழுகின்ற நாடு. இந்த நாட்டில் 45 லட்சம் பேர் உயிரிழப்பார்கள் லான்செட் சொன்னது. ஆனா வளர்ந்த நாடுகள் என்று சொல்லிக் கொண்டிருந்த அமெரிக்கா, பிரிட்டனை விட நம் நாடு பாதிக்கப்படாமல் காப்பாற்றியது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கட்டும், எல்லாரும் இருக்கட்டும், இன்னைக்கு எல்லோரும் உயிரோடு நடமாடி கொண்டிருக்கிறோம் என்றால் அவர் கண்டுபிடித்த தடுப்பூசி தான். இன்னொன்றே நான் இங்க மருத்துவர் என்ற முறையில் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். தடுப்பூசி போட்டதுனால ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, தடுப்பூசி போட்டதுனால தான் இன்னைக்கு எனக்கு லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஒருத்தர் வந்து செத்து போயிட்டார், அன்னைக்கு கொரோனா ஊசி போட்டார் அதனால தான் இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இதை மாதிரி தகவல்கள் பரவி கொண்டிருக்கிறது. இல்லை, உலக நாடுகள் நம்மளுக்கு போலியோ வேக்சின் இந்தியாவுக்கு வருவதற்கு 20 வருஷம் ஆச்சு, ருபெல்லா வேக்சின் இந்தியாவுக்கு வருவதற்கு 40 வருஷம் ஆச்சு. ஏன்னா உலக நாடுகள் கண்டுபிடிச்சிட்டு அவனோட சிட்டிசனுக்கெல்லாம் கொடுத்துட்டு அவனுக்கு எல்லா நோயும் தடுத்துட்டு போனா போகுதுன்னு இந்தியாவுக்கு கொடுப்பாங்க. அதனால ஒவ்வொரு நோய்க்காக கண்டுபிடித்த ஊசியும் இந்தியாவுக்கு வருவதற்குள்ள அது 20 வருடம் 40 வருடம், பிசிஜி வேக்சின் வருவதற்கு 18 வருடங்கள் ஆனது. ஆனா இந்தியா கண்டுபிடித்த கோவிட் வேக்சின் என் நாட்டு மக்களுக்கு எப்படி பலன் தர வேண்டுமோ அதே போல 150 நாடுகளுக்கு பலன் தர வேண்டும் என்று ஒரே நேரத்தில் கொடுத்து நம்மை மட்டுமல்ல உலக நாடு மக்களையும் காப்பாற்றியவர் மோடி அவர்கள். இரவு 11 மணிக்கு போன் பண்ணுவார், எனக்கு பாண்டிச்சேரி சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டேன். ஒரே ஒரு நாள் சொன்னேன், ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர், ஆக்சிஜனேட்டர் இல்லை, ஜிப்மர்ல இல்லை. ஜிப்மர் வந்து புதுச்சேரி மக்கள் மட்டுமல்ல தமிழக மக்களையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறோம். 60% மக்கள் தமிழக மக்கள். ஆக்சிஜனேட்டர் பத்தல, டெய்லி மக்கள் அட்மிஷன் ஆகிக்கிட்டே இருக்காங்க. ஒரு 20-30 ஆக்சிஜனேட்டர் இருந்தால் நல்லதுன்னு சொன்னேன். நீங்க நம்ப மாட்டீங்க. நான் ஏன் பிரைம் மினிஸ்டர் இங்கே கொண்டாடுகிறோம் என்பதோ தமிழ்நாடும் கொண்டாட வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். தமிழ்நாட்டு மக்களையும் புதுச்சேரியில் காப்பாற்றி கொண்டிருந்தோம். 60% மக்கள் தமிழக மக்கள் தான் புதுச்சேரி ஜிஹெச்லேயும் சரி ஜிப்மர்லேயும் சரி அட்மிட் ஆனவர்கள். முந்தின நாள் 10 மணிக்கு சொல்றேன் ஆக்சிஜனேட்டர் இல்லைன்னு, நம்பவே மாட்டீங்க. ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு புதுச்சேரி ஏர்போர்ட்ல 40 ஆக்சிஜனேட்டர் வந்தாங்க. 12 மணி நேரம் கூட இல்லைங்க, 12 மணி நேரம் கூட இல்லை. இதுதான் பிரதமர். ஆக பார்த்து 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 என்னோட ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மாத்திரம் சொல்லிட்டு முடிச்சிடறேன். இப்படி செய்து கொண்டிருக்கின்ற பிரதமரை தமிழ்நாடு இன்னும் அடையாளம் கண்டுபிடிக்கவில்லை என்பது எனக்கு வருத்தம். நான் தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் டாக்டரா பணியாற்றும் போது ஒரு சம்பவம், ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, உயிர் போயிடும்ன்ற நிலை, ட்ரிபிள் வெசல் பிளாக். நான் தான் டியூட்டியில் இருக்கேன், கண்டுபிடிச்சிட்டேன். எப்பவுமே நான் ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் ஒரு எக்ஸ்பர்ட். ஏன்னா
கடவுள் எனக்கு அந்த அறிவை கொடுத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். உடனே எங்கள் கார்டியாலஜிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன். அவர் வீட்டில் அடுத்த நாள் ஒரு திருமணம். அவர் மிகப்பெரிய பிரபலமான ஒரு அரசியல்வாதியோட மருமகன். என்ன கண்டா ரொம்ப பிடிக்கும். நானும் ஒரு அரசியல்வாதியின் மகள்னால நாங்கள் 2 பேரும் இணக்கமாக பணியாற்றி கொண்டிருப்போம். வராரு. அடுத்த நாள் அவங்க வீட்டில் திருமணம்ன்றப்ப எமர்ஜென்சியாக எடுக்கிறாரு, பைபாஸ் பண்ணுறாரு, பேஷண்ட் பொழைச்சிக்கிறாரு. அந்த பைபாஸ் வந்து பேசலைன்னா பேஷண்ட் பொழைச்சிருக்க மாட்டார். அடுத்த நாள் ரவுண்ட்ஸ் வராரு. ரவுண்ட்ஸ் வந்து கேட்குறேன், என்னங்க எப்படி இருக்கீங்க? என்ன டாக்டர் ட்ரீட்மெண்ட்டு? கொல்லைக்கே போகல டாக்டர். என்ன டாக்டர் இது நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? வெளிக்கே போகல. எனக்கு டாக்டரு ஹார்ட்டை காப்பாற்றி கொடுத்துருக்காரு. அவர் இல்லைன்னா இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். ஆனால் நல்லா இருக்கேன்னு கேட்டால் எனக்கு இன்னைக்கு காலையிலேருந்து வெளிக்கே போகல டாக்டர். என்ன டாக்டர் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க? இப்படி தான் உயிரை காப்பாற்றி கொண்டிருக்க டாக்டரை பற்றி சிலர் நமக்கு தெரியாது. அதே மாதிரி தான் இங்கே மோடி அதை செஞ்சாரா, இதை செஞ்சாரா, அதை பண்ணாரா, இதை பண்ணாரா. இன்னைக்கு இந்த பாரத தேசம் பாதுகாப்பாக இருப்பது பொருளாதாரத்திலும் வாழ்வாதாரத்திலும் நம் பாரத பிரதமரால் தான். அப்படி ஒரு தேவ மகன் இன்று பாரதத்தை பாதுகாக்கவில்லை என்றால் பாரதம் என்றோ சிதறுண்டு போயிருக்கும். ராகுல் காந்திலாம் யாருங்க? நான் சொல்றேன், ஏன்னா நான் காங்கிரஸ் குடும்பத்தில் பிறந்து காங்கிரஸ் குடும்பத்தில் வளர்ந்தவன். அதனால் சொல்கிறேன், இன்று பாரத பிரதமர் மாதிரி, ஏன்னா நான் வந்து இக்ரிசாட் அப்படின்ற இடத்துக்கு வராரு, அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி. அங்கே கடலை செய்து கொண்டு இருக்கிறார். அவங்க சொல்ல இந்த கடலை எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்றாங்க. அந்த கடலையை பற்றி 2-3 கேள்வி கேட்டார் பாருங்க. அப்போ வந்து அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் பீப்புளும் அப்படி அசந்துட்டாங்க. இது 3 கடலையாக வரும்போது எப்படி வரும், இதில் ஜீன் என்ன, இதில் என்ன டேஸ்ட், இதில் என்ன டிஎன்ஏ இருக்குது அப்படி கேட்டார் பாருங்க. ஆக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் எந்த அளவிற்கு இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்தி 3வது நிலை பொருளாதாரமாக நம்மை வேகமாக வளர வைத்து ஒவ்வொருவருக்கும் கம்ஃபர்ட் என்று பாருங்க, வாழ்க்கையில் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல நம்மளை வச்சிருக்கார். அதனால அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். இந்த பொருளாதாரத்தை வச்சு அமெரிக்கா பண்ணதுனால இது இல்லை, நம்மளுக்கு யூரோப்பியன் கண்ட்ரி செஞ்சதுனால அது இல்லை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கவருக்கு நம் பாரத பிரதமருக்கு நாம் செய்யும் கடமை. இங்கே மரியாதைக்குரிய ஷியாம் சேகர் அவர்களும் கணேஷ்குமார் அவர்களும் சொன்னதை மற்றவர்கள் எடுத்து சொல்லி இதுதான் பாரத தேசம், இதுதான் பாரத பிரதமர் என்று சொல்லும் தான் நாம் அவருக்கு செய்யும் நன்றி கடனாக இருக்க முடியும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. பாரத பிரதமர் நம் தேசத்தை எப்படி பொருளாதாரத்தில் வல்லரசு நாடாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்பதற்கு பொருளாதார பிரிவின் சார்பில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. அதில் எந்த அளவிற்கு இன்னைக்கு ட்ரம்ப் கூட செய்யப்பட்ட ஒப்பந்தம் விவசாயிகளுக்கு பலன் தராது என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். இல்லை, அது அரிசி உற்பத்தியாளர்கள், கோதுமை உற்பத்தியாளர்கள், பால் உற்பத்தியாளர்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பையும் தராது என்பதை இங்கே மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, ஐரோப்பிய 27 நாடுகள் கூட்டமைப்பு கொண்ட ஐரோப்பிய நாடுகளில் செய்து கொண்ட ஒப்பந்தம் நமது திருப்பூர் ஜவுளி தொழிலுக்கு எவ்வளவு உதவிகரமாக இருக்கும் என்பதையும் இங்கே சொன்னார்கள். ஆக சவாலான சூழ்நிலையில் இந்த பாரத தேசத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்ற பாரத பிரதமரை தமிழ்நாட்டிலிருந்து சென்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாக்க முற்பட்டு இருக்கிறார்கள் என்று நினைப்பது நமக்கு வேதனையாக இருக்கிறது. அதனால் தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும். தமிழகம் இன்று எல்லா விதத்திலும் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு பேசும் பொழுது, நாங்கள் மறுபடியும் வருவதில் நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம், பீப்புள் கான்ஃபிடெண்ட்டாக இல்லை. நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வரும். எங்களது கூட்டணி பலமான கூட்டணியாக இருக்கிறது. இன்னைக்கு காங்கிரஸில் வேறு மாதிரி பேசி கொண்டு இருக்கிறார்கள். மாணிக் தாக்கூர் சொல்கிறார், 2006 நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கணும், எங்களை கூப்பிட்டுருக்கணும், இப்போ கூப்பிடலை. எப்போ சொல்கிறாரு? முதலமைச்சர் கூட்டணி ஆட்சியை பற்றி சொன்னதற்கு பின்பு காங்கிரஸிடமிருந்து இப்படிப்பட்ட குரல்கள் ஒலிக்கிறது. அதனால் அவங்க கூட்டணி நிச்சயமாக பிரிந்த கூட்டணியாக இருக்கும். காங்கிரஸ் இருந்தாலும் இல்லை விட்டாலும் திமுக கூட்டணி தோல்வி அடையும். இன்றைக்கு தமிழகத்தின் அரசியல் சூழ்நிலை இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது.
ஆட்சியின் பங்கு தமிழகத்தில் ஒத்து வராதுன்னு சொல்லியிருக்காரு. அது இல்லை, இந்த ஆட்சியின் பங்கு தமிழகத்தில் ஒத்து வராது என்பதை தமிழகத்துக்கு ஒத்து வருமா ஒத்து வராதான்றதுல நான் அந்த கருத்துக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் அவரின் கருத்தை காங்கிரஸ் எப்படி எடுத்துக்கொள்கிறது என்பது தான். அவர் யாருக்கு இந்த கருத்தை சொல்கிறார்? கூட்டணி ஆட்சி வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற காங்கிரசிற்கு பதில் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் காங்கிரசின் கருத்தை நான் கொஞ்சம் கூட சட்டை செய்யவில்லை. ஏன் கருத்தை சொல்கிறேன், ஏற்றுக்கொண்டு வந்தால் வாருங்கள் என்ற மாதிரி அவர் சொல்கிறார். காங்கிரஸை சார்ந்தவர்களும் அவர் சொன்ன பின்பும் இல்லை நாங்கள் 2006 கூட்டணி அமைச்சிருப்போம், நாங்கள் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களாக சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆக இன்றைய காலகட்டத்தில் அந்த கூட்டணி சேர்ந்தாலும் காங்கிரஸை சார்ந்தவர்களும் திமுகவை சார்ந்தவர்களும் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க. எங்களை சொல்லிட்டு இருந்தாங்க, அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து வேலை செய்யுமா, அமமுக வேலை செய்யுமா. நிச்சயமாக நாங்கள் இணைந்து பணியாற்றுவோம், பணியாற்ற ஆரம்பித்து விட்டோம். எதிர்கூட்டணி வெலவெலத்து போயிருக்கிறது. நிச்சயமாக அந்த கூட்டணி தோல்வி அடைய கூட்டணியாக மாறும். தேமுதிக கட்சியா மற்ற கட்சிகள் வந்து பேசுங்க, நம்ம ராஜா கண்ணப்பன் வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு. ஒரு கட்சி எப்படி குறைந்த இல்லை, ராஜா கண்ணப்பன் அது மட்டும் சொல்லலை, காங்கிரஸை சொல்லியிருக்காரு. 1-2 இடத்த வச்சுக்கிட்டு எங்களை டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், எந்த கட்சியாக இருந்தாலும் அதை குறைத்து மதிப்பிடக்கூடாது. இதே டிஎம்கேக்கு ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்த காலமும் இருக்குது. மரியாதைக்குரிய எம்ஜிஆர் இருந்தபோது 12 வருஷங்களில் ஆட்சிக்கே வர முடியாமல் தோல்வியையே சந்தித்து கொண்டிருந்ததான் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் எந்த கட்சியும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதுதான் எனது கருத்து. சகோதரி பிரேமலதா அவர்களை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பது எனது கருத்து. சூப்பர் இன்ஜினை தான் நம்ம பார்த்தோமே. டிஎன்பிசி எக்ஸாம் கூட ஒழுங்காக நடத்த முடியாத சூப்பர் இன்ஜின். முந்தின நாள் 5 லட்சம் பேரை வச்சு இளைஞர்கள் மாநாடு நடத்துகிறாங்க. ஒரு 9,000 பேருக்கு ஒழுங்காக டிஎன்பிசி எக்ஸாமை ஒரு அரசு வேலை கனவோடு இருந்த இளைஞர்களின் கனவு நசுக்கப்பட்டது. உங்கள் சூப்பர் இன்ஜின் தான் உங்கள் ஸ்கூலில் கத்தி வச்சுட்டு போய் குத்திக்கிட்டு இருக்காங்களே, உங்கள் சூப்பர் இன்ஜினை தான் எங்களுக்கு தெரியுது. டாஸ்மாக் கடையில் டாஸ்மாக் சேல் அதிகமாகி போயிட்டுருக்கு, பெண்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இதுதான் உங்கள் சூப்பர் இன்ஜின். அதனால் உங்கள் சூப்பர் இன்ஜின் ப்ராப்பர் இன்ஜினாக இல்லை, ஓடாத இன்ஜினாக தான் இருக்குது. எங்களது சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜினாக வரப்போகுது. அதனால் சூப்பர் இன்ஜினாக இருந்தால் எதுவும் பலன் தராது, சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜினாக இருக்கணும். சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜினாக தேசிய ஜனநாயக கூட்டணி வர இருக்கிறது. அவங்க கொஞ்சம் சூப்பர் இன்ஜினை வச்சுட்டு ஓரமாக ஒதுங்கி இருந்தால் நல்லது என்பது எனது கருத்து. இந்த தேர்தல் தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்பதுதான் போட்டியே அப்படின்னு பேசியிருக்காரு. காங்கிரஸ் சொல்கிறாரா? தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? காங்கிரஸ் மறைமுகமாக சொல்கிறாரு. டெல்லி அணியா தமிழ்நாடு அணி எங்களெல்லாம் சொல்லலை. ஏன்னா நாங்கள் தமிழ்நாடோடு இணைஞ்சிட்டோம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மலேசியாவில் பேசும்போது தமிழ்நாட்டை பற்றியும் தமிழர்களை பற்றியும் அவ்வளோ உயர்வாக பேசியிருக்கிறாரு. அதனால் தமிழ்நாடு அணியா டெல்லி அணியான்னு கேட்டது பாஜக அணியே இல்லை, காங்கிரஸை வேணால் கேட்டிருப்பார். அவங்களுக்குள்ளே தானே இப்போ போட்டி இருக்குது. அதனால் அவர் டெல்லி அணின்னு சொன்னது ராகுல் காந்தியை சோனியா காந்தி என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இன்றைக்கி கூட ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி பொருளாதார பிரிவிலேருந்து கூட ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு சகோதரர் வந்து அறிக்கை கொடுத்தார். போகின்ற இடங்களெல்லாம் அறிக்கை கொடுக்குறாங்க. 38 மாவட்டங்களில் அந்த பெட்டிகள் சென்று விட்டது. மக்கள் அபரிதமாக அதில் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் கோரிக்கைகளை. அதனால் மக்களுக்காக மக்களிடமிருந்து என்ற பெயர் மிகச் சிறப்பாக செயலாற்றி வருகிறது. 4 ஜோன்களை மீட்டிங் நடத்த போகிறோம், மக்களை சென்று சந்திக்க போகிறோம். 18ஆம் தேதி டெல்டா மாவட்டத்தில் போய் விவசாயிகளை சந்திப்பதாக இருக்கிறோம். சென்னையில் இளைஞர்களை வைத்து ஒரு மிகப்பெரிய கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற இருக்கிறது. கனிமொழி சொன்னாங்க திமுக தேர்தல் அறிக்கை கதாநாயகின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் எங்கள் தேர்தல் அறிக்கை தாய் அறிக்கைன்னு. கதாநாயகியா தாயான்னு பார்த்துருவோம் 2026 என்பது எனது கருத்து. பாஜக கூட்டணி வெற்றி பெறப் போகிறது. அதனால் முதலமைச்சர் இன்னைக்கு அந்த ஆங்கில உரையாற்றலே தடுமாற்றம் தெரிஞ்சது. அவரே கான்ஃபிடென்ட்டாக இல்லை, கான்ஃபிடென்ட்டாக இருக்கோன்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட் இல்லாமல் தான் பேசுகிறாரு.
அதனால் இன்றைய காலகட்டத்தில் அண்ணன் எடப்பாடியாராக இருக்கட்டும், மரியாதைக்குரிய நயினார் அவர்களாக இருக்கட்டும், எங்கள் அண்ணன் வாசனாக இருக்கட்டும், தினகரன் அவர்களாக இருக்கட்டும், ஐஜேகே தலைவராக இருக்கட்டும், நாங்கள் எல்லாருமே தீவிரமாக இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். கமலுக்கு ஏன் பார்லிமெண்ட்லயே தக்க பதிலடி கொடுக்கல? அவர் பேசுனதுக்கு, பெரியார் கிட்ட பேசுனதுக்கு ஏன் உடனே தக்க பதிலடி கொடுக்கல இந்த எம்பி? அடுத்த நாளே மேடம் சொல்லியிருக்காங்களே, விமலா மேடம் சொல்லியிருக்காங்க, நான் வந்து பெரியாரை பேசினேன், நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ் எடுத்து பாருங்கள், நான் வந்து தமிழை பற்றி சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மேடம் சொல்லியிருக்காங்க. அரசியலுக்கு பெண்கள் வந்து கலவரங்கள் அதிகமாகுது. மற்ற கட்சிகள் நேற்றைய தினம் திமுக தாவேக்காவுடைய பெண் நிர்வாகிகள் தாக்கியிருக்காங்க. இது பற்றி தமிழக அரசு இது பற்றி நேற்று அதனால தான் எங்கள் மகளிர் அணி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் யாரும் பாதுகாப்பாக இல்லை என்பதை சொல்லி இருக்கிறார்கள். அதனால் அது மட்டும் இல்லை, ஒருத்தர் வந்து விசில் அடிச்சுட்டு 5 ரூபா விசில் அடிச்சுட்டு குப்பை கலெக்ட் பண்ண போனார். திமுககாரங்க ஓடி போய், நாங்கள் விசிலெல்லாம் பார்த்து பயப்படுறதில்ல, நாங்கள் தைரியமாக இருக்கோம். ஆனால் அந்த அம்மா விசில் அடிச்சுட்டு போய் குப்பை கலெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. உடனே அந்த விசிலை பிடுங்கி குப்பைக்குள்ளே போட்டுட்டு, நம்ம குப்பை கலெக்ட் பண்ணுறதுலாம் விசில் அடிச்சுட்டு வரக்கூடாது, மைக்கு தரேன் அப்படின்னு இருக்காரு. உடனே அந்த அம்மா கேட்டாங்களா, இப்போ கண்டக்டருக்கு என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதனால் விசிலை பார்த்து கூட பயப்படுற நிலவில் திமுக இருக்குது. அதனால் திமுக பற்றி இப்போ சொல்கிறதுக்கு, ஏன்னா எல்லாரையும் பார்த்து பயப்படுறாங்க, அதனால் எல்லாரையும் தாக்குறாங்க, அவ்வளவுதான். நாங்கள் தைரியமாக இருக்கோம். இப்போ விசில் சத்தத்துக்கு கூட பயப்படுறவர்களாக திமுக மாறி இருக்கிறது என்பதுதான் உண்மை.